Welcome to EMR Physics. I am Raju. 12th Physics Board Exam Past Papersல உள்ள numerical problems ஒன் பை ஒன்றா சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் 2018 செப்டம்பர் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 54ல் செகண்ட் சப்டிவிஷனில் ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் என்னென்னா, a galvanometer has a resistance of 40 ohm. It shows full scale deflection for a current of 2 milliampere. How will you convert the galvanometer into a voltmeter of range 0 to 20 volt? This is a given problem. இந்த ப்ராப்ளமை யூனிட் 3 மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கேல்வனோமீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 40 ஓம். 2 மில்லி ஆம்பியர் கரண்ட் இந்த கேல்வனோமீட்டர் வழியாக பாஸ் ஆகும்போது அதனுடைய டிஃப்ளெக்ஷன் வந்து ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷனாக இருக்கும். இந்த கேல்வனோமீட்டரை 20 வோல்ட் ரீட் பண்ணக்கூடிய வோல்ட் மீட்டராக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். Now let us assume that this is a galvanometer. இந்த கேல்வனோமீட்டருக்கு சீரீஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணோம்னா இந்த கேல்வனோமீட்டரை வோல்ட் மீட்டராக கன்வெர்ட் பண்ணலாம். அதாவது ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸை சீரீஸாக கனெக்ட் பண்ணோம்னா இந்த கேல்வனோமீட்டரை வோல்ட் மீட்டராக கன்வெர்ட் பண்ண முடியும். Now this will act as a voltmeter. ஸோ இது கேல்வனோமீட்டர், இது வந்து ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ். இந்த ஹை ரெசிஸ்டன்ஸை இதுக்கு சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது திஸ் வில் ஆக்ட் அஸ் அ voltmeter. Now let I suffix G is the galvanometer current. That is the current passing through the galvanometer. R suffix G is the resistance of the galvanometer. இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து R suffix H அப்படின்னு எடுத்துக்குவோம். This is a high resistance which is connected in series with the galvanometer. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸினுடைய வேல்யூ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கேல்வனோமீட்டர் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 40 ஓம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, எந்த கரண்ட்டில் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் த கேல்வனோமீட்டர் கரண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ I suffix G is equal to 2 milliampere. So this is equal to 2 into 10 to the power minus 3 ampere. So this is the galvanometer current. இந்த கரண்ட்டுக்கு டிஃப்ளெக்ஷன் வந்து ஃபுல்லாக இருக்கும். We have to find R suffix H, அதாவது the high resistance வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு வேறு என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, வோல்ட் மீட்டருடைய மேக்ஸிமம் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 20 வோல்ட். ஸோ இந்த 20 வோல்ட்டுங்கிற வோல்டேஜை ரீட் பண்ணக்கூடிய வோல்ட் மீட்டரை கேல்வனோமீட்டரை கன்வெர்ட் பண்ணணும். சின்ஸ் தீஸ் டூ ஆர் கனெக்டட் இன் சீரீஸ், த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வோல்ட் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஜி ப்ளஸ் ஆர்ஹெச் அப்படின்னு எழுதலாம். இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்கிறதுனால டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், தட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வோல்ட் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஜி ப்ளஸ் ஆர்ஹெச். Now from Ohm's law we can write RV is equal to potential difference divided by current, or this is equal to potential difference நோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 20 volt divided by current நோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 2 milliampere. 2 milliampere எப்படி எழுதலாம், 2 into 10 to the power minus 3 ampere எழுதலாம். This is RV. This is equal to 20, கீழுக்க 10 to the power minus 3 மேலே போச்சுன்னா 10 to the power plus 3 ஆகும், டிவைடட் பை டினாமினேட்டில் 2. இந்த 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா இது 10 ஆகும். அப்போ திஸ் வில் பி ஈக்குவல் டு, இங்கே 10 into 10 to the power 3 is equal to 10 to the power 4 ஓம் is the resistance of the voltmeter. 10 to the power 4 ஓம் நம்ம எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா 1 2 3 4 ஓம் அப்படின்னு எழுதிக்கிறோம். வாட் இஸ் RV? RV is nothing but RG plus RH. இங்கே எழுதியிருக்கோம் RV is equal to RG plus RH அப்படின்னு எழுதியிருக்கோம். இங்கே RGங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கேல்வனோமீட்டர், RHங்கிறது ஹை ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸை இதோட சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூ தான் நமக்கு தேவை. ஸோ RH இஸ் ஈக்குவல் டு 10,000 மைனஸ் RG. RGயோடைய வேல்யூயும் ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க. ஸோ RH இஸ் ஈக்குவல் டு 10,000 minus RG is 40 ohm.
ஸோ 10,000லேருந்து 40 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா we will get 9,960 ohm. So this is the value of RH. So the answer for the given problem is, if 9,960 ohm resistance is connected in series, the galvanometer will be converted to voltmeter of 20 volt. This is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.